வார்த்தைக்கு நேரே போகலாம். நான் சொல்ற இடத்துல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அதுல இருந்து வாசிக்க பார்க்கலாம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஆமென். இந்த பிப்ரவரி மாசத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்திருக்கிறேன். ஆமென், ஆமென். என் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பாரம் என்னன்னா, எதையோ நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு 10 வீடு 20 வீடு 10 பேர் 50 பேருக்கு போய் என்ன பண்றோம், சொல்லி அழுகுறோம். எனக்கு இருக்கிற பாரம், ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார், தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், அவர் பரலோகம் உங்களை குறித்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதை குறித்து சுமந்து கொண்டு போகிறீங்களா? அதான் எனக்கு கவலையே. உப்பு சப்புலாத்துக்கெல்லாம் நம்ம கவலைப்படுறோம், கலங்குறோம். மாறக்கூடியது, அதெல்லாம் மறையக்கூடியது, நாளைக்கு மாறிடும். ஆமென். இன்னைக்கு இருக்கிற தலைவலி நாளைக்கு மாறிடும், இன்னைக்கு இருக்கிற வயிற்று பிரச்சனை நாளைக்கு மாறிடும், இன்னைக்கு இருக்கிற கடன் நாளைக்கு மாறிடும். எல்லாம் மாறக்கூடியது. மாறக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்றோம், மாரடிச்சு நிக்கிறோம். ஆனா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய கிருபை என்னாலும் நம்ம இருக்கிறது. அவர் சொல்ல பாருங்க, அநாதி சிநேகித்தால் நான் உங்களை சிநேகித்தேன். ஆமென். அநாதி சிநேகம், எவர்லாஸ்டிங் லவ், அழியாத அன்பு, மாறாத அன்பு, மறையவே மறையாத அன்பு, கொஞ்சம் கூட வேற்றுமை இல்லாத அன்பு அவரிடத்துல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தின் மக்கள் ஒன்று இருக்கிற பலவன் இருந்தா மாறிடும் அன்பு. திடீர்னு ஒன்று கைய நீ காசு அவங்க கேட்கும் போது நீ கொடுக்கலன்னா மாறிடும் அன்பு. அல்லது கொடுத்த காசை கேட்க போனா அன்பு மாறிடும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பு. சத்தமா சொல்லு பார்க்கலாம். எந்த சூழ்நிலை மாறாதுங்க. உன்னுடைய கிரியையின் அடிப்படையில் அவர் உன்னை நேசிப்பதில்லை, அவருடைய அன்பின் அடிப்படையில் உன்னை நேசிக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். நீ என்னுடைய செயல்பாடுகள் தேவனுடைய தரத்தை ஒரு நாளும் குறைக்காது. இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். தீட்டுள்ளவள் சாமியை தொட்டா தீட்டாயிடும், இங்க கிடையாது. இயேசு நாட்டு அது கிடையாது. உலகத்துல என்ன சொல்றாங்க, ஒரு பெண் கருவறைக்குள் வந்தால் அது தீட்டாய் கருதப்படுகிறது, கோயில் தீட்டாயிடுது. ஆனா இங்க தொடுகிறவர்கள் பரிசுத்தமாகிறார்கள். ஆமென், ஆமென். அப்போ உங்ககிட்ட இருக்கிற எந்த பலவீனமோ எந்த குறைகளும் என் ஆண்டவராகிய கர்த்தரை குறைப்பது கிடையாது. நீதான் நிறைவாய் மாறுவாய். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் எவர்லாஸ்டிங் லவ், அழியாத அன்பு, மாறாத அன்பு, நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும். இந்த சூரியன் சந்திரன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் எப்படி இருந்தாரோ அப்படியே அது இருக்கும். கொஞ்சம் கூட அவர் மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். சூரியன் ஒளி மங்கி கொண்டிருக்குன்னு சொல்றாங்க, சந்திரன்ல இருள் படர்ந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க, எல்லா விண்மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒளி இழந்து கொண்டிருக்கிறன்னு சொல்றாங்க. ஆனால் தேவனிடத்தில் ஒரு நாளும் அவர் ஒளி இழப்பது இல்லை, அவர் அன்பு குறைவதில்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கடல் நீர் வற்றி போகலாம், வானத்தில் இருக்கிற பரப்பு குறைந்து விடலாம், பூமியின் தன்மை மாறிவிடலாம், ஆனால் ஒரு நாளும் அவருடைய அன்பில் ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் அப்படின்னு அர்த்தம். குறைவில்லாத அன்பினால், நிறைவான அன்பினால், மாறாத அன்பினால், அழியாத அன்பினால், மறையாத அன்பினால் அவர் உங்களை நேசித்திருக்கிறார். நீங்க சொன்ன அநாதி சிநேகம் என்ன?
உங்களுடைய தன்மைகளை கொண்டு அவர் கோபம் கொள்ளுவது இல்லை. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுக்கு இன்னொரு பேர் அன்பு. அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை எப்படி பார்க்கணும்னா, நான் ஆராதிக்கிற தேவன் அன்பானவர். எப்படிப்பட்ட அன்பு? மறையாத அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், நித்தியமான அன்பு, நித்தியம் டு நித்தியம். அது வரைக்கும் என்ன கிடையாதா? அந்த அன்புல மாற்றம் வரவே வராது. ஆமென், அல்லேலூயா. அதனால என் அன்பான அன்புடைய பிள்ளைகளே, அந்த தேவன் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்திருக்கிறேன். ஆமென், ஆமென். அந்த குறையாத அன்பினால நான் உன்னை நேசிச்சிருக்கிறேன். உன் மேல அன்பு பாராட்டி இருக்கிறேன். அந்த மாறாத அன்பு, மறையாத அன்பினால உன்னை நேசிச்சிருக்கிறேன். அவர் அன்புக்கு என்ன கிடையாது? இணை கிடையாது. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. ஆமென். இந்த உலகத்துல சொல்லுவாங்க, நீ கொடுத்தியானா நான் கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நீ அன்பு கொடுத்தியானா நான் அன்பு கொடுக்கிறேன். நீ கடன் கொடுத்தேன் கடன். ஆனா ஆண்டவர் சொல்றது நிபந்தனையற்ற அன்பு. ஒரு நிபந்தனை கிடையாது. பாருங்க, அவருடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஒரே பேரான குமாரன், நேசகுமாரன், அந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். மற்றவங்களுக்கு இடையூறா இருக்காதீங்க. நீங்க வர்றத லேட், இதில் செல்போனை நோண்டிட்டு வரீங்க, மொல்ல இதில் உட்காந்து உங்களை பார்த்து இன்னொருத்தர் கத்துக்கூடாது. பாருங்க, என்ட்ரு ஆயிடுறீங்களா, கடகன் ஓடியாரணும். மற்றவங்க என்ன பண்றாங்க, பின்னால வர்றவங்களை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கவனிங்க, என்ன சொன்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், உலகத்தை நேசித்தார். ஆமென். எவ்வளவு அன்புள்ளவர்! தன்னுடைய குமாரனை சாகடித்து இந்த உலகத்தை நேசிக்கிறார். நீங்க நினைக்கணும், ஓ என் மேல அவ்வளவு அன்பு இருக்கு, என் மேல அவ்வளவு பிரியம் இருக்கு, என் மேல அவ்வளவு அன்பு இருக்கு, என் மேல அவ்வளவு பிரியம் இருக்கு. நம்ம அது ஒர்த்து கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவ்வளவு ஒர்த்து கிடையாது. நம்ம எல்லாரும் நல்லவன் சொல்லி நேசிச்சாரா? நம்ம எப்படி இருந்தோமா? ரோமர் 5வது அதிகாரத்துல 6, 8, 10 வசனங்களை வாசித்து பாருங்க. 6வது வசனம், ரோமர் 5வது அதிகாரம் 6, 8, 10. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பை விளங்க பண்ணுகிறார். என்னவா? நாம பாவிகள். அதான் புரிஞ்சுக்கணும், நாம பாவிகள், அவர் பரிசுத்தர். கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் பண்ணவே முடியாது. 1% கூட கிடையாது. நான் பாவி, அவர் மகா பரிசுத்தர். அவர் வானங்களின் உச்சின்னு சொன்னா, நான் நரகத்தின் அடிமட்டத்தில் இருக்கிறேன். அதுதான் பாத்திரவான். ஆனா நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்துவை அனுப்பி அவரை நமக்காக மரிக்க வைத்து, நம்முடைய ஸ்தானத்தில் மரிக்க வைத்து இவ்வளவாய் அன்பை விளங்க பண்ணி. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் என் மேல் உங்கள் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படி ப்ரப்போஸ் பண்றாராம் அவரு? அவருடைய அன்பை எப்படி ப்ரப்போஸ் பண்றாராம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை, நேசகுமாரனை, அன்பான குமாரனை அனுப்பி, நீங்கள் கொஞ்சம் கூட தகுதியற்றவர்கள், நீங்களும் நானும் தகுதி இல்லாதவர்கள், எதிரிகளாய் இருந்தோம், சத்துருக்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். ஆனா ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய சாபங்களையும் அவர் மேல் சுமத்தி அவரை மரிக்க வைத்து
அன்பை விளங்க பண்ணுகிறான். எவ்வளவு நேசிக்கிறேன் பாரு, உங்களுக்காக என் குமாரனையே சாகடிக்கிற உங்களையும் அவரையும் ஒன்னாக்குறேன். இயேசுவையும் நம்மையும் ஒரே ஈவனாக்குறார். ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென். அவர் மேல் காட்டின அதே அன்பை நம்மேல் காட்டுகிறார். அப்படின்னா நாம பாவிகளா இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, 8வது வசனம். பலவீனர்களா இருக்கையில், 8 வாசிங்கம்மா. பலவீனர்களாய் இருக்கும் பொழுது அக்கிரமக்காரர்களாய் இருந்த நம்மை நமக்காக மரித்தார். ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். யாரா நாம? பலனற்றவர்கள், அக்கிரமக்காரர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் மரித்ததினாலே அன்பை விளங்க பண்ணுகிறார். 10வது வசனம். சத்துருக்களாய் இருக்கையில், இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, எதிரியாக இருந்தோம், தேவனுக்கு சத்ருவா இருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுனுடைய, எபேசியர்ல சொல்றாரு, பிசாசோடு கூட உடன் பங்காளியா இருந்தோம். சத்துருக்களா இருக்கையில் குமாரனுடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோம், அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நாம பாவிகளா இருந்தோம், பலவீனர்களாய், அக்கிரமக்காரர்களாய், சத்துருக்களாய் இருந்தோம். இதுதான் ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸ். இந்த சூழ்நிலை இயேசு அனுப்பி வந்து இயேசு கிறிஸ்துவை சாகடித்து அவர் அன்பை ப்ரப்போஸ் பண்றார். நான் உங்களை இவ்வளோ நேசிக்கிறேன், இவ்வளவா உங்க மேல நான் நேசம் வைத்திருக்கிறேன், உங்க மேல இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ஆமென். 2 தாங்க இருக்கு. ஒன்னு நானும் நேசிக்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா ஐ ஹேட் யூன்னு சொல்லணும். நான் உங்களை நேசிக்கிறேன், இல்லைன்னா உங்களை வெறுக்கிறேன். 2 தான் இருக்கு. காட் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாராம்? பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை அனுப்பி அன்பு கூறுகிறார். அவரை மரிக்க வைத்து அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி, உங்களுக்கு ஒரு செலவு வைக்கல, மனுக்குலத்துக்கு ஒரு செலவு வைக்கல, ₹1 செலவு வைக்கல. உங்களை முட்டி போட்டுன்னு வா, அல்லது உருண்டுட்டு வா, மொட்டை அடிச்சுட்டு வா, அல்லது காது குத்திட்டு வா, அழகு குத்திட்டு வா, எதுவுமே சொல்லல. மாறா, உனக்காக நான் சாகிறேன், உனக்காக நான் மரிக்கிறேன், உனக்காக நான் அவஸ்தைப்படுகிறேன், உனக்காக நான் அடிக்கப்படுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜோசிபஸ் என்று ஒருத்தர் எழுதுறாரு, அந்த இடமே கசாப்பு கடை மாதிரி இருந்துதான். கறிக்கடையில் எப்படி அங்கங்க சில்லு சில்லா கிடக்கும், அந்த மாதிரி கிடந்துதான். அடிச்சு அடிச்சு பின் எடுக்கிற பொழுது அந்த துரட்டின் முள், அதான் என்ன சொல்லுவீங்க, மீன்லாம் பிடிக்கிறோமே, தூண்டில் முள்ளு மாதிரி இருக்கும் அந்த எலும்பு சில்லுகளை அதை கட்டிட்டு அந்த வாரில் அடிக்கும் பொழுது அப்படியே பிச்சுட்டு வருது பாருங்க. அந்த அந்த துளிகள், ரத்தத்தின் துளிகள், அந்த சதை துண்டுகள் எல்லாம் போய் யார் மேலாம் பட்டுது, அவங்களாம் ஹீல் ஆயிட்டாங்களாம், சுகமாயிட்டாங்களாம். அவர் எழுதுறாரு, அந்த இடமே எப்படி இருந்துதான், ஒரு கசாப்பு கறிக்கடைக்காரனுடைய கறிக்கடை போல இருந்துதான். அவர் அடித்த அடிகள். இன்னொன்னு சொல்றாரு, அந்த அடிச்சா மயக்கம் அடைந்து அங்கேயே மரித்து விடுவார்கள். அடி அந்த மாதிரி அடி. என்ன தெரியுமா, அது எல்லாவற்றுக்கும் பாத்திரர் நீங்களும் நானும். அவ்வளவு அடிகளுக்கும் பாத்திரம் நாம. நம்மள கசாப்பு சந்துக்கறி ஆக்கணும். ஆனா தேவனுடைய நேசத்தை பாருங்க, உங்களையும் என்னையும் அவர் காப்பாத்துறதுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி அவரை தண்டித்தார். நம்மேல் வர வேண்டிய அனைத்து தண்டனைகளையும், நம்மேல் வர வேண்டிய அனைத்து பாடுகளையும், அனைத்து கஷ்டங்களையும் இயேசு மேல் சுமத்தினார். அவர்தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சுமந்தார். இயேசு வந்தது நோக்கமே மனுக்குலத்தின் பாவத்தையும் பலவீனத்தையும் நோய்களையும் சுமந்து அவர்களை மீட்டு திருப்பத்தான் வந்தார். இதுதான் அன்பினுடைய உச்சிதம். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அன்பை எந்த தெய்வமும் காட்டல, எந்த மனிதனும் காட்டல, எந்த ராஜாவும் காட்டல. இந்த மாதிரி நேசத்தை. ஆமென்,
ஆமென். சிலுவையில் அறையப்படைய வேண்டியவர்களை, மரண தண்டனைக்குரியவர்களை, சாபத்துக்குரியவர்களை காப்பாற்றுவதற்கு தான் நேசத்தின் உச்சிதம். ஆமென். அந்த சூழ்நிலை கைவிடணும். அந்த சூழ்நிலை கைவிடணுங்க. பலவீனர்களை, பாவிகளை கைவிடணும். விட்டுட்டு வேற மாதிரி பண்ணணும். ஆனா ஆண்டவர் அவர்களை கைவிடல, மாறாக அன்பை காட்டுகிறார். இப்போவும் நான் அவனை நேசிக்கிறேன். ஆமென், ஆமென். மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கிற, பலவீனனா இருக்கிற, சத்துருவா இருக்கிற, ஆனாலும் என் நேசம் மாறாது. ஆனாலும் என் அன்பு உன்னை விட்டு மாறவே மாறாது. இதுதான் தேவாதி தேவனுடைய அன்பு. அவர்தான் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த நேசத்தினால, அந்த நேசத்தின் உச்சிதத்தினால நான் உன்னை நேசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறந்து உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணுவாராக. அந்த அன்பை மாத்திரம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, நீங்க சபைக்கு 1000 கல்யாணம், பக்கத்து விட்டு அண்ணன் கல்யாணம் வந்தா கூட இங்க வந்துட்டு தான் போவீங்க. 1000 பேர் ஏறி தலைமையில மிதிக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க வந்து வர்றத நிப்பாட்ட மாட்டீங்க. உயிரே போனாலும் அவர் கிருபை எனக்கு மேலானதுன்னு யார் சொல்றான்? தாவீது சொல்றான். ஜீவனை பார்க்கிலும் பாட்டு பாடுவோம். செயல் வடிவத்து வரும் பொழுது நீங்க நீங்களா இருப்பீங்க, நான் நானா இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. போகட்டும். அந்த அன்பை பாருங்கள். எப்பவுமே ஒருதலை காதல் டேஞ்சர். அவர் மட்டும் நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்றது டேஞ்சர். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க சொல்றீங்க நீங்களை மட்டும் நேசிச்சுட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை ஹேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அது அங்கீகாரமே கொடுக்கல, அது ஏற்றுக்கொள்ளல. ஆனா உன்னுடைய பணம் வேணும், உன்னுடைய எல்லா ஆசீர்வாதம் வேணும்ன்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட தன்னுடைய இருதயத்தை திறந்து அந்த அன்பை ருசிக்க வரலன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என் பணத்துக்காக தான் வேண்டியிருக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு வேணும், ஆனா என்னை புரிந்து கொள்ள மாட்டேன், என் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டேன், என்னுடைய எண்ணங்களுக்கு நீ என்ன பண்ண மாட்டேன், செவி சாய்க்க மாட்டேன். வருமா வராதா? சொல்ல மாட்டீங்களே. நாங்க எல்லாம் அப்படிதான் இருக்கிறோங்க. அதனாலதான் சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? சொல்லப்பா. அப்ப பாருங்க, அவர் சொல்றார், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நீங்க பலவீனர்களா, நீங்க பாவிகளா, நீங்க எதிரிகளா இருந்தா கூட என் அன்பை காட்டுறதுக்காக என் குமாரன் அனுப்பணும் பாருங்க. அதுதான் என் அன்பு, அதுதான் நேசத்தின் உச்சிதம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அநாதி சிநேகம் அப்படின்னா என்ன? எவர் லாஸ்டிங் அப்படின்னா என்ன? இடையில எதுவும் யாரும் மாற்றவே முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். இடையில பாருங்க. அதனால தான் சொல்லுவேன், இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு கொண்டு போறாரு, கானான் கொண்டு போறாரு. எத்தனை இடையூறுகள்! இந்த மக்களை மாதிரி முரட்டாட்டம் பண்றவங்க யாருமே கிடையாது. அவ்வளவு முரட்டாட்டம் பண்றாங்க. ஆனா ஒரு நாளும் தன்னுடைய அன்பை அவர் மாத்திக்கொள்ளவே இல்லை. ஆமென், ஆமென். கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிங்களேன், நான் சொல்றேன். உபாகம் 7 வாசிங்க. 7 வாசிங்க. கர்த்தனா சொல்ல பாருங்களேன். கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கோ. வாசிக்கும் போது எல்லாரும் பாருங்க. ஒருத்தர் வாசிக்கும் போது வாசிங்க. கர்த்தர் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியானவர்கள் என்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. கொஞ்சமானவர்கள். இன்னும் சொல்ல போனா ரொம்ப வீக் பர்சன், மைனாரிட்டி பீப்புள். நான் உங்களை சொல்றேன், இந்த உலகத்துல யாருன்னா உங்களை பார்த்து வெரி வீக், வெரி புவர் அப்படின்னு சொன்னாங்களா, நீங்க தலை நிமிர்த்து நில்லுங்க. நான் தேவனுடைய ஜனம், நான் தேவனுடைய சந்ததி. இதுல தான் உங்க ப்ரௌட் நிக்கணும். இதுல தான் உங்களுடைய
கௌரவத்தை காட்டணும். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த உலகத்துல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ஆனா என் அன்பை உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொல்றாரு, என் அன்பை என் நேசத்தை உங்களுக்கு வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க பெரிய ஜாதிங்கிறதுனால கிடையாது, நீங்கள் திரட்சியானவர்கள் என்பது கிடையாது, நீங்க இந்த பூமியிலேயே கொஞ்சமானவர்கள். ஆமென். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். லேண்ட் கிடையாது, சொந்த லேண்ட் கிடையாது, சொந்த நாடு கிடையாது, ராஜா கிடையாது அவர்களுக்கு, அவர்களுக்கு ஒரு தலைவன் கிடையாது. ஆமென். எந்த யுத்தமும் தெரியாது, யுத்தத்திலும் பழக்கம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய அன்பு மட்டும் அவங்க மேல இருக்கு, தேவனுடைய அழைப்பு மட்டும் மேல இருக்கு, தேவனுடைய கிருபை மட்டும் மேல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களாங்க. ஆமென். ஆமென். நல்லா சொல்றது கவனிங்க. நீ வெறும் கையில் இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், தேவ கிருபையும் தேவ அழைப்பும் தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய அன்பும் உன் மேல இருக்கிறது நீ பார்த்துன்னு சொன்னா உன்னை யாராலும் அடக்க முடியாது, உன் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். அப்போ நம்ம எதை பார்க்கணும், எதை பார்த்துக்க பழகணும்? அதான் நான் போன வாரம் சொன்னேன். யோசேப்பு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவன், தரிசனங்களை பெற்றவன், அவனுடைய தேவனுடைய சொப்பனங்களை பெற்றிருக்கிறான். எத்தனை நண்பர்கள் எழுப்பினாலும், எத்தனை தனையன்கள் எழுப்பினாலும், எத்தனை ராஜ்யங்கள் எழுப்பினாலும் அவன் உயர்வதை தடுக்க முடியாது. ஆமென். எத்தனை குடியில தூக்கி போட்டாலும், வித்து போட்டாலும், அடிமையாக்கினாலும், ஜெயில போட்டாலும் அவனை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு இப்ப யாரும் தேவையில்லைங்க, ஆண்டவருக்கு யாரும் தேவையில்லை. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லு பார்க்கலாம், உனக்கு உதவி செய்யறது கர்த்தரை தவிர வேற யாரும் அவருக்கு தேவை கிடையாது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுன்னு சொன்னேன், பக்கத்துல கையை கொடுத்து. ஆமென். கர்த்தருக்கு சப்போர்ட்டரே தேவை கிடையாது. ஆமென். ஆமென். நீ அவரை சார்ந்து கொள். ஆமென். நல்லா புரிஞ்சு அவரோடு கூட இருக்க பழகு. வாசிங்க அந்த உபாகமம். மறுபடியும் பஸ்ல இருந்து வாசிங்க. திரட்சியான ஜனங்கள் என்று கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. சகல ஜனத்திலும் கொஞ்சமா இருந்தீங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகி எகிப்து நின்றும் கையில் இருந்தும் உன்னை மீட்டுக் கொண்டார். ஆமென். நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் பலம் என்ன தெரியுமா? அவங்க திரட்சியான ஜனமும் கிடையாது, உயர்ந்த ஜனமும் கிடையாது. தேவனுடைய அன்பு அவங்க மேல இருக்கு, தேவனுடைய கிருபை அவங்க மேல இருக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தம் அவங்களுக்கு குறித்து இருக்கிறது. ஆகவே சொல்றாரு, தேவன் அன்பு வைத்தபடினால, அவர் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடினால அவர் என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாராம்? உங்களுடைய அடிமைத்தனத்தை விலங்கை ஒடித்து பார்வோனுடைய கையிலிருந்து மீட்டு கொண்டார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு அடிமைத்தனம் உங்க மேல இருந்தாலும், எவ்வளவு உங்களை போட்டு நெருக்கினாலும், நீங்க ஒண்ணு நல்லா புரிந்துக்கணும், தேவனுடைய அன்பும் தேவனுடைய அரவணைப்பும் தேவனுடைய வாக்குத்தத்தமும் எனக்கு இருக்கிற வரைக்கும் எந்த அடிமை விலங்கும் எந்த ராஜ்யமும் என்னை தோற்கடிக்க முடியாது. ஆமென். ஆமென். அழகா சொல்ற பாருங்களேன். நீ திரட்சியான, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட பணம் இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஆட்பலம் என்கிட்ட கிடையாது, அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி என்கிட்ட யாரும் அறிவு இல்லை. சார், மேடம், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அது உங்களை சார்ந்தல்ல, உங்களை அழைத்த தேவனை சார்ந்தது. ஆமென். நீங்க ஒரு பொருட்டல்ல, அவர்தான் உங்களுக்கு பொருட்டானவர். அந்த தேவனை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள், அவரோடு எப்படி நடக்கிறீர்கள் என்பதான் முக்கியம். நாம அதுதான் சொல்றது, இந்த மாம்ச கண்ணில் வாழ்ந்து வாழ்ந்து நாம மோசம் போயிட்டே இருக்கோம். ஆமென். நாம தான் புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு என்ன பண்ணப்பட வேண்டும்?
உயிர்ப்பிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேணும். நாம ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனை சாவடிக்கிறோம், ஆனா புறம்பான மனிதன் என்ன பண்றோம்? நல்லா வாழ வைக்கிறோம். அதான் பிரச்சனையே. ஆண்டு சொன்ன உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். எல்லாம் சத்தமா சொல்லு பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லு பார்க்கலாம். உள்ளான மனிதன், இருதய மனிதனில் வாழ பழகணும். விசுவாச மனிதனில் வாழ பழகணும். ஆவி மனிதனில் வாழ பழகணும். தேவ ஜீவனில் வாழ பழகணும். எல்லாம் புளியை பார்த்து பூனை சூட போட்ட கதையா தான் இருக்கு. ஆமென், ஆமென். புளியை பார்த்து பூனை சூட போட்ட கதையா தான் இருக்கு. நீ உள்ளான மனிதன்ல வாழ்ந்தியானா ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும் காத்துட்டு இருப்ப. இருதய மனிதன்ல வாழ்ந்தியானா ஐயோ ஓய்வு நாள் என்னைக்கு வரும் காத்துட்டு இருப்ப. கர்த்தருடைய ஆராதனை எப்ப வரும் காத்துட்டு இருப்ப. உன்னால இன்னொரு வேலையை சிந்திக்க முடியாது, இன்னொரு காரியத்தை சிந்திக்கவே முடியாது. எல்லாரும் கோவம் வரும், வந்தா விட பரவாயில்ல. ஆமென். அன்னைக்கு பார்த்து நீ என்ன பண்ண மாட்டேன், கறி கடையில் போயிட்டு 1 மணி நேரம் காத்திருக்க முடியாது. கறி கடையில் 1 மணி நேரம் காத்து கறி எடுத்துட்டு வரான். தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு 11 மணி பாருங்க. ஆனா தேவ ஆசீர்வாதம் வேணும். தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், வீட்டை கட்டணும், இதை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஓகே, குட், நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீ திரட்சியான ஜனம் என்று, நீ பலசாலி என்று கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. அவருடைய அன்பு உன் மேல இருக்கிறது, அவருடைய தரிசனம், அவருடைய அழைப்பு உன் மேல இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, உலகத்திலிருந்து, பார்வனுடைய பிடியிலிருந்து உன்னை மீட்டிருக்கிறார். ஆமென். நீ புரிஞ்சுக்கணும், ஓ எனக்கு அடிமைத்தன வாழ்க்கை கிடையாது, எனக்கு இன்னொருத்தனுடைய ராஜ்யம் கிடையாது, என் ராஜ்யமே வேற, என் உலகமே வேற, தேவ ராஜ்யத்துக்குள்ள நான் உட்பிரவேசித்து இருக்கிறேன். அப்படிதான் சொல்றார். 1:13 வாசிங்களேன். கொலோசியர் 1:13, 12:13 வாசிங்க. இருளில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கும்படிக்கு, நான் சொல்றேன். அதாவது என்ன சொல்றாரு, பரிசுத்தவானுடைய சுதந்திரத்துல நம்மை தகுதி ஆக்கியிருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை என்ன பண்ணிட்டாரா? விடுதலை ஆக்கி. சொல்லுங்க, விடுதலை ஆக்கி. சத்தமா, விடுதலை ஆக்கி. நான் இருளின் ராஜ்யத்தில் விடுதலை ஆயிட்டேன். என்னை விடுதலை ஆக்கினவர் இயேசு. சத்தமா சொல்லுங்க, விடுதலை ஆகிட்டேன், விடுதலை ஆக்கினவர் இயேசு. ஆமென். அதனால தான் வியாதி மேல வரக்கூடாது, நோய் என் மேல ஆதிக்கம் பண்ணக்கூடாது, மரணம் மேல ஆதிக்கம் பண்ணக்கூடாது, இருளின் எந்த சமாச்சாரமும் என் வாழ்க்கையில் நடக்க கூடாது. ஏன்? நான் விடுதலை ஆக்கப்பட்டவன். சத்தமா சொல்லு பார்க்கலாம். சத்தமா சொல்லு பார்க்கலாம். நான் விடுதலை ஆக்கப்பட்டவன். நான் விடுதலை ஆக்கப்பட்டவன். என் மேல, என் குடும்பத்து மேல பிசாசுக்கோ நஷ்டத்துக்கோ உரிமை இல்லை. ஆமென். உரிமை கிடையாது. பாருங்க, இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விட்டார். சத்தமா சொல்லு, இருளின் ராஜ்யம். எப்படி இஸ்ரவேல் மக்களை இனிமேல் பார்வோன் ஆளுகை பண்ண முடியாது. பார்வோன் மேல என்ன பண்ண முடியாது? ஆள முடியாது. பசி ஆள முடியாது. எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு என்ன கிடையாது? ஐயோ முய்யோன்னு சொல்ல கூக்குரலே கிடையாது. கூக்குரலிட கூடாது, இட்டாங்க, அது வேற வழி. எகிப்தில் இருக்கிற வரைக்கும் கூக்குரலிட்டாங்க. எகிப்தை விட்டு வரும் பொழுது தேவனுடைய கரம் வெளிப்பட்டது, தேவனுடைய அன்பு, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பார்வோனுடைய சேனை அழிந்து போச்சு, ரதங்கள் மிதந்து போனாங்க, செங்கடல் வழி பிளந்தது. அவங்களுக்கு செங்கடல் எப்படி ஆச்சான்? மரண திகில் கொடுத்தது. இதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய அதிகாரம், மீட்கப்பட்டவருடைய ஆசீர்வாதம். இதை புரிஞ்சுக்கணும். ஆமென். அவர் தேவன் அன்பு வைத்து வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இந்த ஜனத்தை என்ன பண்ணாராம்? எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி பார்வனுடைய கையில் இருந்தவன மீட்டு கொண்டாராம். ஆமென். அதே தான் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவிகளா இருந்தோம், சத்துருக்களா இருந்தோம்,
பலவீனர்களா இருந்தோம். ஆனால் தேவனோ எபேசியர்ல இன்னும் 2வது அதிகாரத்துல பாருங்க, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தோம். இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி பிசாசின் பிள்ளையாக வாழ்ந்தோமா. வாசிங்களேன் 2வது அதிகாரம். உயிர்ப்பித்தார் முற்காலங்களில் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்களே. நம்மளையும் பிசாசையும் கம்பேர் பண்ணா வித்தியாசம் இல்லையா. நரகத்தின் சேனையும் மானுடமும் ஒரே லெவல்ல தான் இருந்துதான். நோ டிஃபரண்ட். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, கொஞ்சம் பாருங்களேன். இல்ல இல்ல மேல மேல வாசிங்க, அதுக்கு மேல ஒன்று வாசிங்க. எல்லாரும் மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எப்படி இருந்தோமா? நம்ம மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி சுட்டரிக்கணும், அவர் கோபத்தை ஊத்தணும். இதுதாங்க நம்ம மேல இருக்க வேண்டியது, கோபாக்கினின் பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருக்கிற கவனிக்கணும், ப்ளீஸ் கவனிங்க. இந்த மாதிரி இங்க வந்து அங்கங்க விளையாடிட்டு இருக்காதீங்க, கவனிங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமா? கோபாக்கினின் பிள்ளை. நமக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணும்னா பரலோக தேவன் என்ன பண்ணிருக்கணும்? நம்மளை சாகடிக்கணும். நம்ம ஒண்ணு செய்யணும்னா சாவுக்கு பாத்திரவன், மரணத்துக்கு பாத்திரவன் அடிக்கணும். சோதம் குமரா மேல கந்தகம் விழுந்தது மாதிரி நம்ம மேல அக்கினி கந்தகம் விழுந்து சாகடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இதுதான் உண்மை. ஆமென். அவ்வளவு மோசக்காரர்களாய் மனுக்குலம் அனைத்தும் இருந்தது. ஆனா அடுத்த வசந்த பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனோ, சத்தமா சொல்லு பார்க்கலாம், அநாதி சிநேகித்தால் நம்மை சிநேகித்தவர். ஆமென். மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை, பலவீனர்களாய் இருந்த நம்மை, சத்துருக்களாய் இருந்த நம்மை, மரித்து கிடந்த நம்மை, பிசாசின் வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவே வாழ்ந்து கொண்டது நம்மை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் அன்பு வைத்து, ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். இது உங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்லி உங்களுக்கு புரியலன்னு சொன்னா, யாரோ ஒருத்தன் சொன்னா பாருங்க, யாராலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்ம மேல அன்பு வச்சு, அவருடைய அன்பினால, சத்தமா சொல்லு, அவருடைய அன்பு. நான் பாவியா இருந்தேன், நான் துரோகியா இருந்தேன், நான் சத்ருவா இருந்தேன், ஆனா அவருடைய அன்பினால, சத்தமா சொல்லு பார்க்கலாம், வாசிங்க. அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்து கிடந்த நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லு பார்க்கலாம். ஆமென். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அநாதி சிநேகம் தேவன் உங்க மேல வச்சிருந்தனால, நம்ம மேல வச்சிருந்ததுனால, அந்த அன்பு உங்க பாவத்தை பார்க்கல, உங்களோட பலவீனத்தை பார்க்கல, உங்க மேல இருக்க கோபத்தை பார்க்கல. எல்லா கோபத்தையும் யார் மேல வச்சிருச்சு? இயேசு மேல வச்சிருச்சு. இப்ப இயேசு கோபாக்கினியை சுமந்து கொண்டிருக்கிறார். யாருடைய கோபாக்கினை? நீ விசுவாசிச்சா ஏன் கோபாக்கினி அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், ஏன் மரணம் அவர் சுமந்து கொண்டிருக்கிறார், ஏன் பாவம் அவர் மேல் இருக்கிறது, ஏன் வியாதி அவர் மேல் இருக்கிறது. ஆகவே என்னை விடுதலை ஆக்குவது இயேசுவுக்கு கடமையாய் மாறி போனது. எகிப்தில் இருக்கும் பொழுது பார்வோனியர்கள் என்ன பண்ண தெரியுமா? இஸ்ரவேல் என்ன பண்ண தெரியுமா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்டை வெட்டணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆட்டை அடிக்கணும், சாப்பிட்டு தீர்ற வரைக்கும் அந்த ஆளை வச்சுக்கணும், என்ன பண்ண வச்சுக்கணும். நான் சொல்லட்டுமா, நீங்க ஒவ்வொருவரும் அந்த இயேசு இப்படி சொந்தம் பாராட்டலன்னா உங்களுக்கு விடுதலை. நான் பேசிட்டு போறேன், அதை பேச நீங்க என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணிக்கணும். எஸ், என் பாவத்தை, என் மரணத்தை, என் மேல் இந்த கோபாக்கினியை இயேசு மேல் செலுத்தி என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். நான் மீட்கப்பட்டவன். என் மேல் இனிமேல் இருளின் ராஜ்யம் அதிகாரம் பண்ண முடியாது.
ஆமென். நரகத்தின் ராஜ்யத்துக்கு என் மேல் எந்த உரிமையும் இல்லை. நான் நரகத்தின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து, மரண அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நீ சொல்லணும், ஒருவேளை நீ ஒரு குடும்ப தலைவனா இருந்தா, உனக்கு பிள்ளைங்க இருந்தா, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? என் பிள்ளைகள் மேல எந்த மரண அதிகாரம் பண்ண முடியாது. காரணம் தெரியுமா? ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை மீட்பதற்காக இயேசு மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி அவர் மீட்டு திருப்பி இருக்கிறார். ஆமென். ஆகவே நரகத்தின் அதிகாரமாகிய, பாதாளத்தின் கட்டுகளாகிய எந்த விதமான வியாதி பலவீனமும் என்னையோ என் குடும்பத்தையோ மேற்கொள்வதற்கு உரிமை இல்லை. காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மேல் என் மேல் இந்த கோபாக்கினை, என் பிள்ளைகள் மேல் இந்த கோபாக்கினை அனைத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டபடியினாலே நாங்கள் அனைத்து கோபத்திலிருந்தும் அனைத்து சாபத்திலிருந்தும் மீட்டு கொள்ளப்பட்டு இருக்கிறோம். We are delivered people. நம்ம எல்லாரும் விடுவிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிட்டே இருங்க. வேற ஒரு கருத்துக்கும் போவாதீங்க, வேற எந்த செய்திக்கும் போவாதீங்க. நான் விடுவிக்கப்பட்ட எப்படிங்க? தேவன் என் மேல் அனாதி சிநேகித்தால் அவர் சிநேகம் வைத்திருக்கு. அனாதி சிநேகம் என்ன? நித்தியமான சிநேகம், குறைவே குறையாது. உன்கிட்ட இருக்கிற குறைய பார்த்து, உங்ககிட்ட இருக்கிற சிலர் நினைக்கிறாங்க நான் ரொம்ப 24 மணி நேரம் முழங்கால நின்னா கர்த்தர் அப்படி இம்ப்ரெஸ் ஆயிடுவார். எல்லாம் நின்னுலாம் பார்த்தாச்சு. ஆமென். ஆமென். கிடையாது. இவர் சொன்னாராம், மார்ட்டின் லூத்தர் பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவர், புரொட்டஸ்டன்ட் ஏற்படுத்தினவர். முழங்கால் படிட்டே போவாராம், மாடிக்கு முழங்கால் படிட்டே வருவாராம். அப்ப கூட அவர் இருதயம் கன்விக்ஷன் ஆகவே இல்லை. ஏதோ ஒரு உணர்த்திட்டே இருக்கு. பக்தி மார்க்கம் வளர்க்கப்பட்டவர். ரோமர் புத்தகத்தை பார்த்தாராம். ஆமென். உன் நீதி எல்லாம் அழுக்கான கந்தடா, அவர் அன்பு, அவர் கிருபை, அவர் இறக்கம் தான் உன்னை என்ன பண்ணிருக்கு. அவருடைய கிருபையை பார்த்தாராம். அவர் கிருபை தான் என்னை வாழ வைக்குது. ஆமென். ஆமா, என்னால இல்ல, அதை பார்த்து விசுவாசித்தா நீதிமான் பிழைப்பான். ஆமென். அன்னையிலிருந்து இயேசுவுக்கு அவர் வேற ஒரு பாத்திரமா மாறிட்டார். ஆமென். அந்த அனாதி சிநேகம் இது மாத்தவே கூடாது. அதான் சொல்றாரு பாருங்களேன், நீங்கள் பாவிகளா இருக்கையில், அந்த ரோமர் 5:10 பாருங்க, நீங்கள் பாவிகளா இருக்கையில், 5:10 சாரி 6வது வசனம் 10வது வசனம் வாசிங்க. 8 பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அன்பை விளங்க பண்ணுகிறார். 10வது வசனம், சத்துருக்களா இருக்கும் பொழுது குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். சொல்லுங்க, இயேசுவின் மரணத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். பக்கத்துல கையை கூட சொல்லி பார்க்கலாம். இயேசுவின் மரணத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். என் முழங்கால இல்ல, என் நீதியில இல்ல, என் உபவாசத்துல இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே பிதாவோடு இணைக்கப்பட்டு விட்டோம். இதை ஏற்றுக்கொள்ளுங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு சொன்னாரா இல்லையா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல சொன்னாரா? சொன்னாரா ஐயா? இங்க சொல்றாரு. இங்க 10வது மறுபடியும் வாசித்து பாருங்க. தேவனுக்கு சத்ருவா இருந்தோம், குமாரனுடைய மரணத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆமென். சொல்லுங்க, ஒப்புரவாக்கப்பட்டேன். எனக்கும் பிதாவுக்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது. பரலோக தேவனுக்கும் எனக்கும் எந்த விதமான பகையும் கிடையாது. ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆமா, இது அப்படியே வச்சுக்கின்னு கொலோசியர் போய் பாருங்களேன். அப்படியே வச்சுக்கிட்டு மறுபடியும் இதுக்கு வரணும். 1வது அதிகாரம் 20 இருந்து வாசிங்க. அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ள தேவன் பிரியப்பட்டார். ஆமென். சொல்லுங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
இந்த வாழ்க்கைங்கிறது நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை சபையில, இந்த வாழ்க்கைங்கிறது நீங்க சூஸ் பண்ணல, காட் சூஸ் பண்ணாரு. அதை புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறது அவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய விருப்பம் பாருங்க. அவர் பிரியமாயிட்டார். என்ன பண்ணாரா? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால இயேசு அனுப்பி இயேசுவை அடிக்க வச்சு இயேசுவின் ரத்தத்தினால உங்கள் என்ன பண்ணாராம்? பாவத்தை எல்லாம் கழுவி பிதாவோடு ஒப்புரவாக்கி கொள்ள பிதா விருப்பப்பட்டார். பிதாவுக்கு பிரியமாயிற்று. சத்தமா சொல்லு பார்க்கலாம். அவருக்கு பிரியமா இருந்தது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நீ நேசிக்கிறதுனால இல்ல, அவர் உன்னை நேசிக்கிறதுனால, நீ பிரியப்பட்டதுனால இல்ல. அந்நியராயும் துர்க்கிரியையினாலே சத்துருக்களாயும் உங்களை, நல்லா கவனிக்கணும், இருந்த உங்களை, சத்தமா இருந்த என்னை, ஆமென், சத்துருவா இருந்த என்ன, துரோகியா இருந்த என்ன, அந்நியனா இருந்த என்ன, துர்க்கிரியையினாலே நான் விரோதியா இருந்த என்ன எப்படி மாத்திட்டாரா? பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். யாருக்கு முன்னால? பிதாவுக்கு முன்னால நிறுத்திக் கொள்ள. ஆமென் சொல்லு பார்க்கலாம். சத்தமா சொல்லு. பிதாவுக்கு முன்னால் நிறுத்திக் கொள்ள. ஆமென். வாசிங்க. நிறுத்திக் கொள்ள இயேசு கிறிஸ்துவின் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. ஹலோ, இதுல எங்கன்னா நீங்களும் நான் இருக்குமா? உங்க செயல்பாடு எதுனா இருக்கா? ஒன்னே ஒண்ணு, அவர் செஞ்சதை நீங்க நம்பணும், ஏத்துக்கணும், அவ்வளவுதான். ஆமென். ஆமென். முன்ன துர்க்கிரியை அக்கிரமம், ஆமா அதில் ஒத்துக்கிறீங்க. எஸ், ஆமா ஆமா ஆமா, நான் பாவிதாங்க, நான் அநியாயக்காரன் தாங்க, ஓகே. ஆனா இயேசு அனுப்பி, ஏன் இயேசு வந்தாரு? ஏன் வந்தாரு? எல்லாருடைய பாவத்தை நீக்க. இப்ப இயேசு வந்து பாவத்தை நீக்கினாரா? இப்ப என்ன சொல்ற பாருங்க. பிதாவுடைய நோக்கம் என்னவா? பிதாவுக்கு என்ன பிரியமா? இயேசு மூலமா உங்களையும் என்னையும் அவருக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவர் விரும்பி தான் இயேசு அனுப்பினார். இயேசு வந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிருக்க மாட்டாரா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிற இயேசு யாரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் யாரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். ஆமென். அப்ப அவர் வந்தார்னா அவர் காரியத்தை அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். யோசேப்பை காட்டிலும் பெரியவர். யோசேப்பின் காரியம் அவ்வளவு ஜெயமா இருந்ததுதான், அவ்வளவு பர்ஃபெக்ட்டா செய்தானா. அந்த யோசேப்பை காட்டிலும் என் ஆண்டவர் இயேசு பர்ஃபெக்ஷன். ஆமென். நம்புறீங்களா? அந்த இயேசு கிறிஸ்து வந்து பிதாவின் நோக்கம் என்ன? அவர் மனுஷனுடைய பாவத்தை நீக்கி மாம்சத்தன்மை நீக்கி யாரோட ஒப்புரவாக்கணும்? பிதாவோடு ஒப்புரவாக்கணும். செஞ்சுட்டாரா? அதான் வந்துட்டு என்ன பண்றாரு பாருங்க. இருந்த நம்மை, அந்நியராயும் துர்க்கிரியாயிலாயும் சத்துருவாய் இருந்த நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. சத்தமா சொல்லு. அவர் மாம்சத்தில் அடைந்த மரணம் என்னை பரிசுத்தவனாக குற்றமற்றவனாக பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது, கண்டிக்கப்படாதவனாக்கி இருக்கிறது. ஆமென். நாம் போற ஒயிட் ஷர்ட்ல கிடையாது, நாம் போற ஒயிட் அண்ட் ஒயிட்ல கிடையாது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் போற முழங்கால கிடையாது, நாம் போற அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அதுல கிடையாது. ஆமென். எதுல? அவர் தம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே என்னை பரிசுத்தவனாகவும் என்னை குற்றமற்றவனாகவும் கண்டிக்கப்படாதவனாகவும் பிதாவோடு கூட முன்னிறுத்தி ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென். இப்ப நீங்களும் நானும் எங்க நிறுத்தப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க, எங்க நிறுத்தப்பட்டிருக்கிறோம்? யாருக்கு முன்னால? சத்தமா, யாருக்கு முன்னால? ஆமாவா? தாவீது சொல்றான். தாவீது என்ன சொல்றாரு? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியினால். ஏங்க எந்த ரைட்ஸ்ல பேசுறாங்க தாவீது? நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவன், பாவி துர்க்கிரிய அக்கிரமக்காரர் அப்படி இருக்கிறவன், அவனுக்கு எந்த இயேசுவும் மறிக்கல. அவன் நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்தவன்,
ஆட்டையோ மாட்டையோ பலி கொடுத்து அந்த ரத்தம் சிந்தி அதனால பாவ மன்னிப்பு உடையவன் என்று வாழ்ந்தவன் அவன். எந்த அதிகாரத்துல எந்த உரிமையில அவன் அப்படி சொல்ல முடியும்? சரி, இப்படி சொல்றேன், ஒரு ஆட்டு ரத்தம் அல்லது ஒரு மாட்டு ரத்தம் அவனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்னால என்ன நிக்க வச்சிருக்கிறான்னு சொல்ற கூடிய தைரியம் அவனுக்கு இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆட்டு ரத்தமும் மாட்டு ரத்தமும் செய்ய முடிஞ்சதை இயேசுவின் ரத்தம் செஞ்சிருக்காதா? சொல்லுங்க, செஞ்சிருக்காதா? ஒரு காளையின் ரத்தத்தை விட ஒரு ஆட்டு ரத்தத்தை விட இயேசுவின் ரத்தம் வல்லமையானது, மகிமையானது. அந்த ரத்தத்தை பலி கொடுத்தவனே கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், நான் அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்ல முடியும் தைரியம் வரும்னு சொன்னா, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் ஒப்புரவாக்கப்பட்டவர்கள், இயேசுவின் மரணத்தினாலே அவர் மாம்ச சரித்திரம் அடைந்த மரணத்தினாலே நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நீங்கள் நானும் எவ்வளவு தைரியமா சொல்லணும். ஆமென், ஆமென். அதுதான் சொல்றேன், தாவீதை காட்டிலும் ஒரு படி முன்னே வந்து நீங்க சொல்லணும், இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவன். ஆமென். நான் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். கையை தட்டி, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை. கையை தட்டி ஆமென். எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு. எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். முதடி என்னது? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எல்லாரும் சேர்ந்து ஆமென். மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே. ஹல்லேலூயா. அந்த பாட்டை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. சேர்ந்து சொல்லலாம், ஆராதனை உமக்கே அனுதினம்
இயேசுவே ஆராதனை நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அனுதினமும் உமக்கே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானின் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. உமக்கென்று வாழ்ந்திட எல்லாம் சொல்லலாமா? பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. Yes, the Holy Spirit. We worship you, Lord Jesus. ஆராதனை உமக்கே. Amen, 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 amen. அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, என் தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கைகளை உயர்த்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே. ஆவியானவர் அநேகரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். Thank you, Holy Spirit. ஆவியானவரே உமக்கு நன்றி. அக்கினியாய் உங்கள் மேல் இறங்கி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். Yes, yes. Something happened, something happened. Yes, Lord. தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாய் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி
உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே. We worship you, Lord. அனுதினமும் உமக்கே உம் சமூகம் நிறுத்தினீரே உம் சித்தத்தை நான் செய்திடவே உம் சமூகம் நிறுத்தினீரே உம் சித்தத்தை நான் செய்திடுவே அரசனாக குருவாக ஏற்படுத்தி மகிழ்ந்தீரே அரசனாக குருவாக ஏற்படுத்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ராஜா. Thank you, Holy Spirit. நன்றி. எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறீர். எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறீர். பிள்ளைகள் மேல் எல்லாரும் இறங்கி வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். Thank you, Holy Spirit. நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் புதுப்பிக்கிற வேலை செய்து கொண்டிருக்கிறீர். Oh yes, yes, yes. கன்விக்ஷன் ஆகிறார்கள். நன்றி ஆவியானவரே. ராஜா ராஹாடா. Yes, நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. Thank you, thank you, thank you. நன்றி அப்பா, 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 நன்றி, 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 நன்றி. Thank you, thank you, thank you, thank you. Oh, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Yes, yes, yes. Come on, yes, yes. Come on, everybody. Come on, come on. Yes, yes, yes. Oh, amen, 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 amen. Oh, ra 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 ra. Oh, ra 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 ra. Yes, hallelujah. அக்கினி வல்லமையினாலே கர்த்தர் அநேகரை நிரப்புகிறார். The fire anointing. Oh, upon you. Upon the fire anointing upon you. அனுதினமும் உமக்கே பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. எல்லா கையை உயர்த்தி இந்த அடியை சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துடலாமா? எல்லா கையை உயர்த்தி பிரித்தெடுத்தீர் பிறப்பதற்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. எல்லாம் சொல்லாமா? பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. அன்புள்ள தகப்பனே, உண்மையாய் ஆராதித்த ஒருவரையும் நீ தள்ளுவதில்லை. எல்லாருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர். உண்மையாய் ஆராதித்த நம்முடைய பிள்ளைகள் உம்மை ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க போவார்களாக, ஆசீர்வாதத்தில் வாழ்வார்களாக. யாரெல்லாம் முழு இருதயத்தோடு உம்மை களி கூர்ந்தார்களோ அவர்களை விட்டு நீ விலகுவதில்லை, அவர்களை கைவிடப் போவதில்லை. உம்முடைய காருண்யத்தினால் நீர் அவர்களை பெரியவர்களாக்கப் போகிறீர். இந்த சமுதாயம் அதை பார்க்க போகிறது. தள்ளினவர்கள் பார்க்க போகிறார்கள். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட உன்னை ஒரு நாளும் கைவிடப் போவதில்லை. உன்னை புறக்கணித்தவர்களுக்கு முன்னால உன் தலை உயருவதை கண்கள் காணப்போகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் விடுதலையாக்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், இயேசுவோடு இணைக்கப்பட்டவன், பிதாவோடு இணைக்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா.
இன்னைக்கு சங்கீதம் கிடையாது, திருமண நாள், கல்யாண நாள், இன்னொரு நாள் பர்த்டே யாருனா இருக்கீங்களா? பிறந்த நாள், திருமணம் யாருனா இருக்கீங்களா? ஓகே, என்னவா மீதியெல்லாம் உட்காருங்க பார்க்கலாம். அப்புறம் ஏன் நிற்கணும்? என்ன நாள் கை உயர்த்திருக்க? யாருக்கு என்னன்னு சொல்லியாம்மா? திருமண நாள் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. ஓகே, வேற